அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் அனைத்து ஜாதகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடிப்பூரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். சிறுவர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதம் தமிழ் தேதி 29, ஆங்கில தேதி 14, வெள்ளிக்கிழமை என்று இந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். ஆடிப்பூரம் என்பது பார்த்திங்கன்னா, மாதந்தோறும் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில் வரும் பூரம் ஆண்டாளின் ஆண்டாள் அவதரித்ததால் விசேஷமானது. விஷ்ணு பக்தர்களாக வாழ்ந்து சகலமும் அவரே என்ற அவருடன் ஐக்கியமானவர்தான் ஆண்டாள். ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண்ணினத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள். கருத்தில் கொள்ளுங்க. ஆண்டாள் அவகரித்த நாள் தான் இந்த ஆடிப்பூரம். பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நம்ம படைத்த அன்னைக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்திடும் நாளே ஆடிப்புறமாக கொண்டாடப்படுகிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம். அன்னை உள்ளம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள். பல்வேறு விரதங்களின் அன்னையை கொண்டாடும் நாள்தான் இந்த ஆடிப்பூரம், அதாவது திருவாடிப்பூரம். இதை தான் ஆடிப்பூரம் என்று நம்ம அழைக்கிறோம். பூமி தாயின் வழிபட்டு அவர்களின் அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய நாள் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூர வழிபாட்டின் நன்மைகள் பார்த்திங்கன்னா, எல்லா கோயில்களும் அம்பாளுக்கு வளையல் சாற்றுவார்கள். பக்தர்கள் காணிக்கையாக தரும் வளையல்களை அம்மனுக்கு சாற்றிவிட்டு பின்னர் அதை மங்கள பிரசாதமாக அனைவருக்கும் தருவார்கள். அதை அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் அம்மனுக்கு படைத்த வளையலை கர்ப்பிணிகள் கையில் அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும். ஏழை சுமைகளை பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பது சிறந்த பலனை ஜாதகர்களுக்கு தரும். ஆடிப்புறத்தன்று மஞ்சத்தாலி கட்டிக்கொண்டால் தீர்க்க சுமலியாக வாழக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு ஏற்படும். ஆடிப்புற அன்று சக்தி தலங்களுக்கு அல்லது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு அவங்களை மனதார வணங்கினால் கேட்க வரங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம், செல்லும், செழிப்பும் உண்டாகும். அதனால் ஆடிப்புற அன்று கோயிலுக்கு சென்று இறை அறையில் பரிபூர்ணமாக பெறுங்க. நீங்கள் கருத்து கொண்டு பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.